அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவரும் மீது உண்டாட்டுமாக. கண்டிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சிறந்த ஒரு சிறப்பான ஒரு பரக்கத்து பொருந்திய சஃபர் மாதத்திலே, ஹிஜ்ரி மாதத்திலே 2வது மாதமாகிய சஃபர் மாதம், இன்னைக்கு 1வது நாள் ஒரு ஜும்மாவுடைய இரவிலே நாம் எல்லாம் அடையப்பட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அந்த நாளை பற்றி நம்ம அந்த சஃபர் மாதத்தில் நம்ம பரக்கத்து பொருந்தி ஒரு மாதமாக ஆக்குவது எப்படி என்ற தலைப்பில் தான் ஒரு விசித்திரமான ஒரு தலைப்பை நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறோம், மீடியாவில் பதிவு செய்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பதிவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்ம எல்லாம் அறிந்து இந்த மாதத்தை பரக்கத்து பொருந்திய ஒரு மாதமாக நம்ம எல்லாம் அடையப்பெற வேணும். ஏன்னு சொன்னால் சஃபர் மாதம் என்று சொன்னாலே அது நிக்காஹ் பண்ணக்கூடாது, ஒரு பூனை குறுக்கு வந்து அது ஆகாது, நம்ம பெரிய மூட நம்பிக்கை, அதாவது எதுவுமே நல்லது செய்யக்கூடாது, கடை ஓப்பன் பண்ணக்கூடாது, வண்டி வாங்கக்கூடாது, நல்லதே செய்யக்கூடாத ஒரு பீடை மாதம் அப்படின்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கை இருக்கக்கூடிய நம்ம இன்னும் சமுதாயத்தை பார்க்குறோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் ஒழிக்கத்தான் வந்தாங்க. ஆனால் இது அதிகமாக இருக்கிறதே தவிர ஒழிஞ்சபாடு இல்லை. வருஷம் இமாம் பெருமக்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் மக்கள் மத்தியிலே அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இது அப்படியே மாற்ற முடியாத ஒரு மாதமாக இருக்கக்கூடிய இந்த பட்சத்தில் நம்ம என்ன செய்கிறோம், பரக்கத்து பொருந்தி ஒரு மாதமாக ஆக்குவது எப்படி என்ற ஒரு வீடியோ தான் இன்றைக்கி பதிவு செய்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நல்ல பெல்லைக்கான அமர்த்தி நல்ல நீங்கள் என்ன செய்யுங்க, ஆதரவு கொடுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இது மாதிரி உண்டான புதுசாக தலைப்பைங்களை பேசுவதற்கு, நல்ல ஆர்வத்தோடு பேசுவதற்கு, கேட்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم أكثر مالي وولدي وبارك لي فيما أعطيتني وعطل حياتي على طاعتك وأحسن عملي واغفر لي அவு கமாக்கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லவரை போற்றி கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நாட்டத்திலே நாம் எல்லாம் சஃபர் மாதம் இன்னைக்கு வியாழக்கிழமை 1வது நாள் அடையப்பட்டோம். முதலாவதாக அந்த துவாவை நாம் எல்லாம் நேற்றே ஓதினோம். இன்னும் அந்த துவாவை ஓதி மாதத்தை அல்லாஹ் பரக்கத்துடைய ஒரு மாதமாக, ஈமான் பொருந்திய ஒரு மாதமாக, நம்ம எல்லாம் அமல் செய்யக்கூடிய ஒரு மாதமாக அல்லாஹ் நம்முடைய இந்த மாதத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் அடையக்கூடிய தௌஃபீக் வழங்குவானாக. நம்ம ஓதும் போது நீ கூடிய ஓதுங்க. இன்னும் இந்த துவாக்களை எல்லாம் நம்ம ரீல்ஸ் என்ற அந்த ரீல்ஸை போட்டு விடும், நீங்கள் அந்த பார்த்து ஓதிக்கிங்க. அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ் ஸலாமத்தி வல் இஸ்லாமி வ தௌஃபீகி லிமா துஹிப்பு வ தர்லா ரப்பி வ ரப்புக்கல்லாஹ். யா அல்லாஹ், இந்த பிறையை அபிவிருத்தி உள்ளதாகவும் ஈமானுடையதாகவும் சாந்தியுடையதாகவும் இன்னும் ஒவ்வொரு அமலையும் செய்வதற்கு அருள் புரிந்து இது உனக்கு பிரியமுள்ளதாகவும் அது உன்னை பொருந்திய நிலையிலும் வெளிவாக்கி வைப்பாயாக இந்த பிறையை என்று அழகான ஒரு துவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஃபர் மாதத்துக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதத்துக்கும் 12 மாதம், முஹர்ரம் முடிஞ்சு இப்போ சஃபர் நம்ம அன்னைக்கு ஆரம்பிச்சிட்ட 1வது நாள், இது மாதிரி ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹிர் எல்லா மாதத்துக்கும் ஓதக்கூடிய ஒரு சிறப்புமிக்க ஒரு துவா. அந்த துவா நம்ம நல்லா ஓதி அந்த மாதத்தை நம்ம சிறப்பான ஒரு துவாவாக அல்லாஹ் நம்ம மாதமாக அல்லாஹ் ஆக்குவானாக. ஏராளமான மக்கள் ஹஜ்ரத்து இந்த மாதத்தில் நிக்காஹ் பண்ண முடியுமா, வீடு கூடலாமா, அது மாதிரி கடை ஓப்பன் செய்யலாமா, வண்டி வாங்கலாமா, அது மாதிரி நல்ல அமலெல்லாம் செய்யக்கூடியதாக இருக்குமா, இந்த மாதத்தில் நம்ம என்ன செய்கிறோம், அந்த மூட நம்பிக்கையாகவே பார்க்குறோம். இந்த மாதத்தில் எதுவுமே நல்லா செய்யக்கூடாதா என்று பார்க்குறோம். ஆனால் அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மை நம்ம எல்லாம் விளங்கணும்.
இன்னும் அறியாமையிலே இருந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த மூட நம்பிக்கையெல்லாம் அப்படியே காலில் மிதித்து அப்படியே அப்புறப்படுத்தினாங்க. அது கெட்ட ஒரு கெட்ட நேரங்கள் இருக்குது. அந்த நேரத்தில் வந்து அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்ல நேரமாக திங்கக்கிழமை பயணத்தில் திங்கக்கிழமை பார்த்து தேர்ந்தெடுக்குவாங்க. ஒரு சில நேரங்களில் இடங்களுக்கு போனால் அந்த இடத்துல இங்கே என்ன செய்யாதீங்க, இறங்காதீங்க, போங்க, தங்காதீங்க, சீக்கிரமாக போங்க எல்லாம் சொல்லக்கூடிய அதிசயம் பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு நேரம் இந்த மாதத்தில் கடைசி புதன் அது வந்து கொஞ்சம் வர்க்கத்தில்லாத நாளாக இருக்கிறது, நகைச்சுடி நாள் சொல்லுவாங்க. அந்த நாளில் நம்ம வந்து என்ன செய்யறது, துவாக்களை ஓதி நம்ம வந்து ஆரம்பிக்கக்கூடாதுன்னு இல்லை, பாதுகாப்பு தேடுவதற்கு உண்டான ஒரு வழிமுறை. அந்த நேரங்களில் ஒரு அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. எப்படி ஒரு மாதிரி நேரங்களில் குழந்தைகளை நீங்கள் வெளியே அனுப்பாதீங்க, பெண் பிள்ளைகளை எல்லா பிள்ளைகளும் குழந்தைகளை வெளியே அனுப்ப, ஏன்னா சைத்தான் வரக்கூடிய நேரம். அப்போ அந்த வரக்கூடிய நேரத்தில் இந்த சைத்தானுக்கும் குழந்தைகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டு விடும் என்பதற்காக வேண்டி என்ன செய்வாங்க, அந்த நேரத்தில் பிள்ளைகளை வெளியே அனுப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த தீங்கான நேரங்கள், இடங்கள், காலங்கள் பொறுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்ச ஹதீஸ அதோடு நம்ம எடுத்து விடுமே தவிர மாதம் பூராவுமே இது கெட்ட மாதமாக இருக்கிறது, நம்ம திருமணம் பண்ணக்கூடாது, கனவு ஒப்பனை பண்ணக்கூடாது. ஒரு திடீர்னு வராரு, காலையில் நம்ம போகிறோம், ஒரு யாசகம் கேட்க ஒருத்தர் வராரு, வந்துட்டியா பார்க்க, அதிகாலையிலேயே வந்துட்டியா, கடை இன்னும் போனியே ஆகலை, அதுக்குள்ள ஒரு நீ வந்துட்டியா, தொந்தரவா இருக்குதுன்னு சொல்லி போப்போ அப்புறமா பசியில் ஏழையிலேயே ஒரு வரும்போது நம்ம அப்புறமா சொல்கிறோம். அதே நேரத்தில் காலையிலேயே ஒரு தர்மம் செய்யக்கூடிய ஒரு சலாம் கிடைச்சி ஒரு தர்மம் செய்யக்கூடிய ஒரு தௌஃபீக் அல்லாஹ் தந்தான்னு சொல்லிவிட்டு நம்ம இருக்கிற இடத்துல ஒரு எவ்வளோ 2, 3, 5, 10 கொடுத்து விட்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடினா அது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு ரஹ்மத்தான பர்க்கத்தான நாளாக அமையும். அதை பார்க்க விட்டு போட்டு நான் இப்போ தான் கடை திறந்தேன், போனியே ஆகலை, வியாபாரமே ஆகலை, நீ அப்புறம் வா, 12 மணிக்கு வா, 13 மணிக்கு வான்னு சொன்னால் அவர் அதுக்கு போய் திரும்பி வர முடியுமா? இல்லை இஸ்லாத்தில் அதுதான் வந்து முறையாக இருக்குதா? நம்மெல்லாம் இவ்வளோ ஓதி இருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், விளக்கத்தை அறிஞ்சிருக்கிறோம். ஒரு ஏழை வருது, ஒரு மிஸ்கியும் வராரு, அந்த நேரங்காலங்கள் பார்க்காம நம்ம இருக்கிறத கொடுத்து அந்த நேரத்தை எப்படி பர்க்கத்து அடைய முடியும்? அதுதான் புத்திசாலித்தனம். அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளக்கத்தை எல்லாம் விளங்கி அதிகமான இந்த மாதத்தை நம்ம எல்லாம் பர்க்கத்து பண்ணதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு துவா நம்ம கட்டுத்தராங்க. அந்த துவா வந்து சொல்ல பார்ப்போம். அல்லாஹும்ம அக்ஸிர் மாலி வ வலதி வ பாரிக் லி ஃபீமா அதைதனி வ அத்தில் ஹயாத்தி அலா தாஅதிக வ ஹஸன் அமலி வக்ஃபிர் லி. தீன் துனியாவுக்காக வேண்டி அழகான துவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டு தந்திருக்காங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும், சஃபர் என்று சொல்லக்கூடிய ஒரு பீடையான மாதம் கிடையாது. பீடையான மாதம் நம்ம நல்ல காரியம் செய்யக்கூடாதுன்னு நினச்சிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு பதிவு தான். இந்த மாதத்தை பரக்கத்தான் ஒரு மாதமாக மாற்றி எடுக்கணும். அதற்குண்டான வீடியோ தான் இந்த வீடியோ. ஒரு 6 விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். முதலாவது துவா நல்ல துவா கேளுங்க. இந்த மாதத்தில் அதிகமாக இபாத் செய்து துவா கேளுங்க. அதை துவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹும்ம அக்ஸிர் மாலி, அல்லாஹுவே எனக்கு பொருளாதாரத்தை நீ வழங்குவாயா, பரக்கத் செய்வாயா. சஃபர் மாதம் ஆடி மாதம் மாதிரி சொல்கிற மாதிரி சஃபர் மாதம் பீட மாதம் பர்க்கத்தே இருக்காது, வியாபாரத்தில் பர்க்கத்து இருக்காது, வேலை வாய்ப்பெல்லாம் கம்மியாகும்னு சொல்லக்கூடிய நாம அல்லா இடத்துல அதிகமாக அல்லா தான் எல்லாம், அல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் நம்ம வந்து அதிகமாக திக்ர் ஓதுறோம். எல்லாம் அவன் தருவதும் அவன் எடுப்பதும் எல்லாம் அவனுடைய பொருத்தத்து தான் இருக்குது, அவனுடைய சக்தியும் தான் இருக்குது. நம்ம எந்த சக்தியும் கிடையாது, எந்த மாதத்தும் கிடையாது, சஃபர் மாதத்துலையும் கிடையாது, ரபீஉல் அவ்வல் மாதத்துலையும் கிடையாது. அது அல்லாஹுடைய சக்தியில் இருக்குது நமக்கு தர்றது எடுக்கிறதெல்லாம். அதனால தான் நம்ம என்ன செய்யணும், பெருமாள் முதல்ல துவாவை கொட்டு மாசத்தை பறக்கத்து இடணும். அல்லாஹும்ம அக்ஸிர் மாலி வ வலதி, அல்லாஹுவே எங்களுக்கு நல்ல பொருளாதாரத்தில் பறக்க செய்யி, குழந்தைகளை எங்களுக்கு நல்ல பறக்கத்தாக்கு, வபாரிக்கிரி பறக்கத்தை தருவாயாக, ஃபீமா ஆத்தைத்தனி நீ எங்களுக்கு கொடுத்தாயே, பொருளாதாரத்தையும் மக்கள் செல்வத்தையும் வியாபாரத்தையும் வாகனத்தையும் கொடுத்தாய், உனக்கு எல்லா புகழும், அவனுக்கு நன்றி கடனை செலுத்துகிறோம். வாத்தில் ஹயாத்தி அலா தாத்திக்க நீளமான ஆயுத தருவாயா, எங்களுக்கு திடீர் மரணங்கள் இல்லாமல் நீளமான ஆயுசை தந்து அதிகமான அமல் செய்யக்கூடிய பரக்கத்தான வாழ்க்கை தருவாயா. அனஸ் ரலியல்லாஹு தஆலா 100க்கு மேலே ஆண்டுகள் வாழ்ந்து நல்ல அமல் செய்து அல்லா இடத்துல ஒரு சிறப்பான இடத்தை பிடிச்சாங்க. அது மாதிரி நீள ஆயுசை தரணும். இந்த மாதிரி தீன் சம்பந்தமான விளக்கத்தையெல்லாம் மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லக்கூடிய பரக்கத்தான வாழ்க்கை நமக்கு அல்லா துவா செய்யுங்க. அதிகமான தீனுடைய வேலை செய்யணும். மார்க்கத்தை நம்ம எவ்வளோ
வீடியோக்கள் நம்ம போகல, கோடிக்கணக்கான மக்கள் பதிவு செஞ்சு அதில் ஒரு 10 பேர் ஹிதாயத்தில் வருவானா அதுவே நமக்கு சொர்க்கத்துக்கு காரணமாயிடும். நீங்கள்லாம் நான் வந்து தீனுடைய அந்த வீடியோக்கள் போடணும்னு சொன்னால் நீங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணி அந்த நன்மையை அடைஞ்சு கொள்ளுங்க. அதே மிகப்பெரிய நம்ம வாழ்நாளில் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமல் சொன்னால் நம்ம எல்லாம் மக்களுக்கு மத்திய நல்லதை எடுத்து சொல்லி மக்கள் நல்ல தீன் பக்கம் வர வைப்பது, நல்லா உள்ளத்தை அல்லாஹ்வின் பக்கம் இணைப்பது, இதுதான் நம்முடைய நோக்கம். அப்போ ஆத்தைதி வாத்தில் ஹயாத்தியெல்லாம் தாத்திக்க நல்ல நீளமான ஆயுசங்களுக்கு இவா செய்யக்கூடிய நல்ல வாழ்க்கை தான் வாஹசின் அமலி, நல்ல அமல் செய்யக்கூடிய நல்ல அழகான அமல் செய்து வகுப்பில் எங்களுடைய பாவமெல்லாம் மன்னிப்பாயா. அழகான துவா தீன் ரப்பானா ஆத்தினா பித்துனியா ஹசனா, தீன் துனியாவை எங்களை அழகான வாழ்க்கை தருவாயா, தீன்லையும் துனியாவிலையும் அழகான வாழ்க்கை தருவாய்னு சொல்லி அதிகமான துவாக்களை செய்வது. அடுத்து 2வது சொல்றாங்க சிலத்து ரகம், நம்முடைய குடும்பத்தை நம்ம குடும்பங்களில் நம்ம சண்டை சச்சரவு விட்டும் நம்ம அந்த குடும்பத்தை இணைப்பது, நல்ல வாழ்க்கையை கொண்டு வருவது. சண்டை சச்சரவு செய்வது, நம்ம குடும்பத்தில் மனைவி இடத்துல சண்டை போடுவது, தம்பி இடத்துல சண்டை போடுவது, அக்கா இடத்துல சண்டை போடுவது, மாமா மச்சான், இப்படி குடும்பத்தில் சண்டை சச்சரவு விட்டும் என்ன செய்யறது, நம்ம வந்து அந்த வாழ்க்கையை சண்டை சச்சரவு இல்லாத வாழ்க்கை கொண்டு வந்தால் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் பரக்கத்தாக்கி தரலாம். இந்த வாழ்க்கை நீளமா ஹயாத்தை நமக்கு அபிவிருத்தியாக்கி தர்றான். தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஒரு சின்ன ஒரு சம்பவம் இருக்கிறது. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்றாங்க, இந்த நபர் இப்போ அவர் இறந்து விடுவார், ஒரு மத்தியானம் காயில பார்க்குற மத்தியானம் இறந்து விடுவார்னு சொல்றாங்க. அப்போ தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மனிதரை இறந்து விடுவார் சொன்னவரை அந்த மத்தியானமும் பார்க்குறாரு. அப்போ உடனே இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பற்றி அவங்க இடத்துல கேட்குறாங்க, தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம், எங்க மத்தியானத்தில் இவங்க இறந்து விடுவார், இந்த நபரை சொன்னீங்க, இந்த நபர் நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது தான் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அந்த மனிதர் என்ன செஞ்சார், சண்டை சச்சரவு செஞ்ச ஒரு தம்பி இடத்துல நல்ல இணக்கத்தை கொண்டு வந்தார். பேசாமல் இருந்த ஒரு சகோதர இடத்துல அவர் பேசிக்கொண்டு அவர் சென்றடைந்தார். உறவு என்ன செஞ்சார், நல்ல இணக்கத்தை கொண்டு வந்தார். சண்டை பேசாமல் இருந்தாங்க, பேசி கொண்டாங்க, நல்ல முகப்பத்து ஆகி கொண்டாங்க, அப்புறம் சென்று விட்டான். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு என்ன செஞ்சான், ஆயுசை அதிகரித்து விட்டான் என்று சொல்கின்றார். 1வது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய கதா கதிர் இருந்தாலும், அது 1வது கதா கதிர் இருந்தாலும், நம்ம இந்த நல்ல விஷயங்கள் மூலமாக நமக்கு அல்லாஹ் தஆலா ஆயுசுகளை அதிகப்படுத்துகிறான், நம்ம பர்க்கத்தை தர்றான்னு சொல்லி ஏராளமான சம்பவங்கள் கேட்கலாம். அதில் ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். அதனால நம்ம முதலாவது துவா, இந்த மாசத்தை பர்க்கத்து உண்டான மாசம் அவருக்கு துவா அதிகமாக செய்யுங்க. 2வது சண்டை சச்சரவுகளிலிருந்து நம்ம எல்லாம் இணக்கத்தை உண்டு பண்ணுங்க. அப்போ நமக்கு என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன சொல்றான், நீளமான நல்ல பரக்கத்தான நல்ல தீர்காயுசு நமக்கு தர்றான். அது மாதிரி ஹுஸ்னுல் ஜிவார் 3வது அண்டை வீட்டார் இடத்துல நல்ல விதமாக நடந்து கொள்வது. பக்கத்து வீட்டாரில் நம்ம கொஞ்சம் ஒரு இடத்துக்காக சண்டை போடுவது, கொஞ்சம் ஒரு வாகனம் வண்டி ஒன்று மோதிச்சுன்னா முட்டுச்சுன்னா ஒரே சவுண்டு, தண்ணி குடிக்கும் போது ஒரு குடம் எச்சா குடிச்சுன்னா மிகப்பெரிய போர்க்காலமே அங்கே வெடிச்சிடும். அப்போ அப்படிப்பட்ட நிலையில நம்ம என்ன பார்க்குறோம், சைனாவை பார்க்குறோம். இப்போ இந்த போன வாரத்தில் சுனாமினால அந்த ஊரே அழிஞ்சுது. அந்த சீனாங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஊர், எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த ஊர். அந்த ஊரில் பக்கங்களை பெரிய 8 அடி மாடி 9 அடி மாடி வண்டிகை, கோடிக்கணக்கான வண்டிகை எல்லாமே அந்த சுனாமினால எல்லாம் அந்த ஊரே காலி. அப்போது நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய இதெல்லாம் நம்ம சின்ன ஒரு பிரச்சனைக்கு அண்டை வீட்டாரத்தில் ஒரு சமரசம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், சண்டை போட்டே வாழ்கிறோம், முறைச்சிட்டே வாழ்கிறோம், விரோதியாகவே என்ன காட்டு மாடித்தனமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அக்கம் பக்கம் வீடுகளில். அதனால அதையெல்லாம் நம்ம சின்ன நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையே இந்த சுனாமியை போகக்கூடிய ஒரு நிரந்தரம் இல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதனால் நம்மளாம் அனுசரித்து சண்டை சச்சரவு போடாமல் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நமக்கு வாழ்க்கையிலே நல்ல பரக்கத்தான வாழ்க்கை இந்த மாதத்துல எல்லா நாட்களிலும் சிறந்த ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தருவதாக வாக்களிக்கின்றான். அதனால் பக்கத்து வீடு இடத்துல மனத்தில் அநியோனமாக சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்வது நமக்கு அதிகமான பரக்கத்தை தேடித்தரும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார். 3வது 4வது பிருல் வாலிதை, பெற்றோர்களுக்கு நாம் என்ன செய்வது, பணிவிடை செய்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரப்பிர் ஹமுஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, அல்லாஹ் நாங்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்கள் மீது எப்படி இறக்கப்பட்டாங்க அது மாதிரி அல்லாஹ் அவங்களை நீ இறக்கப்பட்டு
நீ நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து அவங்களுக்கு நீ பறக்கச் செய்வாயின்னு நம்ம துவா செய்ய சொல்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துவா செய்யணும்னு சொல்றான். அப்படி பெற்றோர்களுக்கு நல்ல பணிவிடை செய்து துவா செய்து இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் எல்லா உலகத்தையே எல்லா சிறப்புகளும் கொடுத்து விடுறான். பறக்கத்தை தந்து விடுகிறான், ஆயுசை அதிகரித்து விடுறான். நம்ம என்ன வேலைக்கு போனாலும் அதை அல்லாஹ் தஆலா வெற்றியாக்கி தர்றான். பெற்றோர்களுக்கு நம்ம பணிவிடை செய்தா நம்முடைய வாழ்க்கையே சிறந்த மேலோங்கி வரலாம். யாரையும் பாருங்க, பெற்றோர்களை அவமதித்து சண்டை போட்டக்கூடியவங்களுக்கு ஒரு பறக்கத்தை சஃபர் மாசம் மட்டும் கிடையாது, வாழ்க்கையே அவனுக்கு நாசம்தான், நரகம்தான். அதனால நம்ம பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும்? மதித்து மரியாதை கொடுத்து பணிவிடை செய்து சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைந்தால் இந்த மாதம் எல்லா நாளும் சிறந்த ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொள்ளலாம். அதுதான் நம்ம வந்து மூணாவது கருத்தாக நம்ம இமாம் பெருமக்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அது நாலாவதாக. ஐந்தாவதாக சதக்கத்து ரத்துல் பலா ரத்துல் கலா. சதக்கத்து ரத்துல் பலா ரத்துல் கலா. சதக்கா நம்ம எவ்வளோ தூரம் அதிகமான தான தர்மங்கள் செய்யணுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை பரக்கத்தாக்கி தரலாம். நம்முடைய எல்லா விதமான ஆபத்து முசீபத்தை விட்டு அல்லாஹ் அப்புறப்படுத்துகிறார். நம்முடைய உயிரை பாதுகாக்கின்றார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க பெரிய செல்வந்தர் ஆனாங்க. அவங்க என்ன காரணம்னா சொல்றாங்க, சம்பவம் ஏராளமான நிறைய சம்பவங்கள் சொல்றாங்க. அது ஒரு சம்பவம் சொல்றாங்க, அவங்க பயணம் செல்கின்ற பொழுது ஒரு இடத்துல என்ன செய்யறாங்க, கூடாரத்தை அமைக்கிறாங்க, இவாஸ் செய்கிறாங்க, சமையல் கவனி பொருள்லாம் கொண்டு போவாங்க. அந்த காலத்துலலாம் கடைகளாக இருக்காது. அப்படியே பழைய காலத்தில் ஹஜ்ஜுக்கு போகும்போது எல்லாம் பருப்பு அரிசியெல்லாம் கொண்டு வர மாதிரியே கொண்டு போவாங்க. அப்போ அந்த ஒருத்தர் சமையல் ஆக்குறாங்க, ஒருத்தர் இவாஸ் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் தூரமாக ஒரு குடிசி இருக்குது. குடிசையில் பார்த்தா ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. பெண்மணி இருந்தோன்னா அவங்களுக்கு ஒரு வசதியாக போச்சு. சரி, நமக்கு சமையல்லாம் அவங்கள ஆக்க சொல்லிட்டு அவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கலாம், நமக்கு சாப்பாடு சாப்பிட்டு நம்ம வேகமாக கிளம்பலாம், சௌகரியமாக போச்சு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, மசூரா செஞ்சு அந்த அம்மா கூப்பிட்டு விசாரித்து இந்த உணவுக்கெல்லாம் சாதனெல்லாம் கொடுக்குறாங்க. அது உணவு ஆயிடுது. உணவு ஆகி இவங்க வந்து இவாதத்தெல்லாம் செஞ்சு விட்டு அழகான சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது நல்ல சாப்பாடு, பிரமாதமான சாப்பாடு, நல்ல நல்சுவை சாப்பாடு, நல்ல விருந்து, செமையான விருந்து. இப்படி அழகாக சமைச்சிருக்காங்களே அப்படின்னு கூட விசாரிக்கிறாங்க. ஏமா நீங்களா சமைச்சிங்க, ரொம்ப பிரமாதமாக சமைச்சிருக்கீங்க, நாங்கள் இப்போ தான் இந்த சுவையான சாப்பாடு இப்போ தான் அருந்துடும், இதுவே அருந்ததே வாழ்க்கையில் அருந்ததே கிடையாது என்று சொன்ன பொழுது, நான் மட்டும் செய்கிறேன், என்னுடைய பிள்ளை இருக்குது, நான் விதவையாக இருக்கிறேன், விதவையாக இருந்து அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதிர்ச்சியாக கேட்குறாங்க. விதவையா? ஆமாம், என்னுடைய மகள் இருக்காங்க, கல்யாண வயசு எட்டியும் கல்யாண ஒரு ஜோடி இல்லாமல் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. சொன்ன உடனே அவங்களுக்கு திடீர்னு அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு மகள் கொடுத்து அந்த பிள்ளைய திருமணம் முடித்து நல்ல வாழ்க்கை கொடுத்துட்டாங்க. இதன் மூலியமாக அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்க்காயசு, அதிகமான செல்வ செழிப்புகளை எல்லாம் அள்ளி கொடுத்ததாக ஹதீஸில் பார்க்குறோம். ஏன்னு சொல்லணும்னு சொன்னால், இந்த மாதிரி நம்ம தான தர்மங்கள், ஒருத்தருக்கு உதவி செய்வது, குமரகாரிகளை கரை சேர்த்துவது, ஏழை எளியோர் உதவி செய்வது எல்லாம் மிகப்பெரிய நம்முடைய எல்லா விதமான ஆபத்திலிருந்து நம்மளை பாதுகாத்து உயர்வுக்கு காரணமாகும். இதுதான் வந்து ஐந்தாவது சிறப்பாக நம்ம இம்முலமாக்கள் நம்ம சொல்லி தெரியும். அதாவது ஆறாவது கடைசியாக சும்மா ஷார்ட்டு ஸ்பீட்டாக சொல்லக்கூடிய பொழுது ஹுஸ்னுல் குலுக்கு, நல்ல நற்குணம். நம்ம யாரிடத்திலையும் அழகான குணத்தோடு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அந்த நற்குணத்துக்காக வேண்டி அல்லாஹ் அனுப்பியிருக்கிறோம் நபியை சொல்ல என்ற பொழுது, அந்த நபி அவங்க அந்த நற்குணத்தினாலே உலகத்தையே மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக அல்லாஹ் தஆலா அவங்களை அமைச்சான். சக்கரவர்த்தியாக, உலக தலைவராக அவங்க திறந்தது காரணமே நற்குணம் தான். அந்த நற்குணத்தோடு நம்ம நடந்தோம் என்று சொன்னால், மீசான்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தருகின்றார்கள், கணத்தால், இந்த நற்குணம் தான் மிகப்பெரிய கணத்தால உங்களுடைய தராசு தட்டு அதிகரிக்கும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தாங்க. அதனால நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சஃபர் மாசத்திலே, பீடையான மாசத்திலே, வர்க்கத்தில்லாத மாசத்திலே, நம்ம மாசத்தை அப்படி நம்ம ஒரு 6 சிறப்புகளை பார்த்தோம். ஒன்றாவது துவாவில் அதிகமாக துவா செய்வது, ரெண்டாவது சிலத்துர் ரஹம், சண்டை சச்சரவு விட்டு பாதுகாப்பு தேடுவது, மூணாவது ஹுஸ்னுல் ஜிவார், அண்டை வீட்டால் நம்ம வந்து அந்யோன்யமாக பழகிக் கொள்வது, நாலாவதாக நம்ம என்ன செய்யறது, பிருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நம்ம உபகாரம் செய்வது, ஐந்தாவதாக ரத்துல் பலா ரத்துல் கலா, தான தர்மத்தை கொடுத்து இந்த மாதத்தை நம்ம கைரான பறக்கத்தான மாதமாக ஆக்கிக் கொள்வது, ஆறாவதாக ஹுஸ்னுல் குலுக்கு, நற்குணத்தை கொண்டு இந்த மாதத்தை எல்லா நாளும் எல்லா மாதத்தையும் ஒரு சிறப்புமிக்க மாதமாக, நேரமாக, காலமாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஆக்கி அறிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.